மாவட்டம் குன்னூர் அருகே சேற்றில் காட்டெருமை ஒன்று சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குன்னூர் வனத்துறையினர் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் காட்டெருமையை பத்திரமாக மீட்டெடுத்தனர். கரூரில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என சமூக வலைதளத்தில் பரவியதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேசிய பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை தராததை வன்மையாக கண்டிப்பதாகவும் இதுபோன்ற பொய்யான தகவல்கள் பரப்புவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்ல மாநகர பேருந்தில் பயணித்த பயணிக்கு மீது சில்லறை கொடுக்காததால் பேருந்து நடத்துனருடன் பயணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் மின்துறை தனியார் மயம் ஆக்குவதை கைவிட வலியுறுத்தியும் மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் 200க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் அம்சராஜ் பேசுகையில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கக்கூடாது என்று கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி பகுதிகளில் மக்களுக்கு இடையூறாக முறையான திட்டமின்றி பைப்லைன் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து விரைந்து பணியை முடித்து மக்கள் பாதுகாப்பாக சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூரில் நடைபெற்ற பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கு நியமன விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் தாமரை கண்ணன், மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள், தொண்டர்கள் என கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பொன்னியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை புதிதாக உருவாக்கியுள்ள கடலூர் மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் சமத்துவபுரத்தைச் சேர்ந்த நபர் 100 வீடுகளுக்கு இடத்தை முறையாக அளந்து பட்டா வழங்க கோரி 2 புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு மனு கொடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.